வெல்கம் டு லலாக்குட்டி சேனல். நாங்க இப்போ எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க போயிட்டு இருக்கோம். அதே ரோடு காமிச்சு பாருங்க. நாங்க விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. கிளம்பியாச்சு. வண்டி மூவ் ஆயிடுது. நல்லா ஹாய் சொல்லு. ஹாய். பைபாஸ் ஏற போகிறோம். ஆனால் மணல் தானே ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணாடி போட்டு வந்தால் தான் வரவே முடியல. கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா அவ்வளோ மணல் பறக்கும். பைபாஸ் வந்துச்சு. பைபாஸ் ஏற போகிறோம். வந்தாச்சு. இதுதாங்க மதுரைப்பட்டு சந்தை. கண்டிப்பாக இந்த பிளாக் இன்னொரு நாள் போடுறோம். வரும்போது டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஏன்னா நைட்டில் அவ்வளோ தெரியாது, பகலில் தான் நல்லா தெரியும். எல்லாமே A to Z எல்லாமே விற்பாங்க இங்கே. கோழி, வாத்து எல்லாமே கிடைக்கும் இங்கே. செவ்வாய்க்கிழமை இந்த சண்டை வரும். அடுத்த செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்காகவே போடுறோம். பிளாக் எடுத்து போடுறாங்க, என்னென்ன கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவோம். யாரும் கோச்சிக்காதீங்க. ஜென்ஸுக்குலாம் இன்னும் ஜாலியாக இருக்கும் பாண்டிச்சேரிலாம் வந்தால். இந்த பக்கம் போனால் கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம். இந்த பக்கம் புதுச்சேரி, கடற்கரை சாலையம் தான். ரைட் சைடு போனால் பஸ் ஸ்டாண்டு, பாண்டி பஸ் ஸ்டாண்ட். அப்படியே ரைட்டு திரும்பினா பாண்டி பஸ் ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைங்க பாருங்க. வெறித்தனமாக என்னென்ன வேணும் எல்லாமே இங்கே வந்து ஜம்முன்னு வாங்கிக்கலாம். காசு இருக்கணும் மெயினாக அதுக்கெலாம். நம்மளால் பார்க்க மட்டும் தான் முடியும், அதனால் பார்க்குறோம். காசு கிடைச்சோடனே வந்து வாங்கிக்கலாம். நானும் வாங்கணும், நொட்டு வாங்கணும், கிளிப்பெல்லாம் வாங்கணும். அது அங்கேயே வாங்கணும். நீ பாண்டி வந்து தான் வாங்கணுமா? அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. நம்ம வந்தது ஒன்று பண்ணுறது நல்லா இருக்குல்ல. இது கூட எவ்வளோ கடைங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாக கடைங்க தான். ஹேண்ட்பேக்கு வாங்கணும். கிறிஸ்மஸ் நியூ இயர் வருதுன்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே மார்க்கெட்டு இருக்குது. அப்படியே வெளியே இருக்குது. எந்தெந்த டாப்பெல்லாம் காமிச்சு ஓம் சக்தி கோயிலுக்கா பாருங்க. இந்த பிள்ளைங்க தான் காமிக்கிட்டு வச்சிருந்தேன். இந்த பிள்ளைங்க நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரைட் சைடில் போனாலும் கடல் தான், லெஃப்ட் சைடில் போனாலும் கடல் தான், எப்படி போனாலும் கடல் தான். ஆனால் நீ ஏன்டா அலற? அவங்க போலீஸ் இல்லைடா, ஆட்டோ டிரைவர்ஸ். ஐயோ சாரி, போலீஸ்காரங்க தான். வந்தாச்சு கடற்கரை பென்ஸு. கப்பல் ரோட்டில் நின்றுட்டுருக்கு பாருங்க. கடற்கரைக்கு வெளியே அங்கிள் கொஞ்சம் நவந்துங்க, அக்கா கொஞ்சம் நவருங்க. தெரியலையே, போகலாம் தான் நினைக்கிறேன். அக்கா வண்டி விட்டு போகலாம்ல? உள்ளே போகக்கூடாதா? நடந்து தான் போகணுமா? சரி ஓகே. உங்களுக்கு தான் இது போகணுமா? நாங்களே நினைக்கிறது சொல்லுவான். கேட்டா பாப்பெல்லாம் விட்டுட்டு போகலாங்க. அப்படியே லல்லாக்குட்டி ஐஸ்கிரீம் கேட்டான். அது ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க.
கோன் ஐஸ். ஓ குல்ஃபி ஐஸா? ஓகே சூப்பர். ஏற்கனவே சளி பிடிச்சிட்ருக்கு, இதில் குல்ஃபி ஐஸ் வரையா? வாவ், கடல் கறிக்கு வந்தாச்சு. வாவ், வேற லெவலாக இருக்குது. வாங்க 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 வாங்க. கோன் ஐஸு, எல்லா குட்டி குல்ஃபி ஐஸு. அவங்க 2 பேருக்கு மட்டும் ஐஸா, நம்மளுக்கு மட்டும் ஃபோனை கையில் கொடுத்துட்டு ஃப்ளாக் எடுக்கணும். 50-50யா? பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்களா அந்த ரோடு. வேறு லெவல் ஐஸ். இங்கெல்லாம் அந்த பார்த்தாலே தெரியலையா லோக்கல் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்னு ஒன்று வாங்கி கொடுக்கணும். நீ அத்தனை வாங்கி கொடுத்தா லோக்கல் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே ஓட்டு வாங்கி சாப்பிடுவாங்களாம். பாருங்க, குழந்தைங்க ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? அதில் என்ன இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா இருக்குன்னு நம்ம வச்சு செக் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறானே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா அப்பாக்கு? நல்லா தான் இருக்கு. ஜாலியே அப்படியே வந்தாச்சு. நிறைய பேர் இருக்காங்க. வந்தது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கு. வாய்ஸ் கேட்குமானான்னு சரியா தெரியல. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கடலில் குளிக்கிறதுக்கு. எனக்குலாம் சின்ன வயசில் பெருநாளை பயங்கரமாக குளிப்பேன். இப்போலாம் குளிக்கிறது கிடையாது. அதேமாதிரி திருச்செந்தூர் கால் தாங்க சூப்பராக இருக்குது தண்ணி. இப்போ நம்ம மெரினா கடலில் வந்து நிறைய அந்த கூவாத்து தண்ணி கலக்கிறதுனால ரொம்ப வருஷமாகவே எனக்கு பிடிக்காம போச்சு. எனக்கு வேணா நீ சாப்பிடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்செந்தூர் கடல் சூப்பராக இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக திருச்செந்தூர் போவேன். திருச்செந்தூர் போகும்போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ளாகில் காட்டுறேன் பாருங்கள். திருச்செந்தூர் கடல் ரொம்ப சூப்பராக இருக்கும். திருச்செந்தூர் கடலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போயிருக்கேன். அங்கே அந்த பறவைங்கள்லாம் பறந்துட்டு இருந்துச்சுங்க, சரியாக தெரியலன்னா அடிக்கிற காற்றுக்கு அப்படியே கரையுது உங்களுக்கு ஐஸு. ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. எதுவுமே டிஷ்யூ கச்சிஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கச்சிஃப் இருக்கு சார், இந்த பைக்கில் இருக்கு கச்சிஃப். ஆக்சுவலாக பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. ரொம்ப சவுண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க என்னடான்ற மாதிரி பார்ப்பாங்க. மாசா ஆப்பிளா மாங்கா ஆப்பிளா. இந்த மாதிரி வந்தால் தான் இருக்கிற மனசு கஷ்டம்லாம் மறந்து போகுது. ஆனால் மறுபடியும் போகும்போது மறுபடியும் ஞாபகம் வந்துடும்னு வச்சுங்களேன். அது விஷயம் இல்லை. இங்கே வரும்போது எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ஜாலியாக இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். காந்தி சிலை இருக்கு பாருங்க. காந்தி தாத்தா நிற்கிறார் பாருங்கள். காந்தி தாத்தா சிலை. ஃப்ளாகே கடை எங்கே சல்யூட் அடிக்கிறார்? ஓ அங்கே இருக்குது ஃப்ளாகு. அந்த ஃப்ளாகு சல்யூட்டா? ஒரு ஏர்வாட்டி தாங்க சொன்னேன், இந்தியா ஃப்ளாக் எங்கே இருந்தாலும் நீ சல்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் லெலா குட்டி எங்கே ஃப்ளாக் பார்த்தாலும் சல்யூட் அடிச்சிருவான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃப்ளாகு பெரிய ஃப்ளாக் இருக்கும், ஃப்ளாகே காணோம். நம்ம காந்தி தாத்தா ஏ சாமி என்னது பொம்மையா? எந்த பொம்மை? அப்படியே காந்தி சிலையை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே தியாக சுவர் சின்னங்கள். ஃப்ளாக் இல்லை, ஃப்ளாக் இருக்கும், ஃப்ளாக் இல்லை. எல்லாம் நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேணும்? பபுள்ஸா? சரி வா பபுள்ஸ் வாங்கிக்கலாம்.
பபுள்ஸ் வேணுமா நல்லா குடிக்கு ஓ தெரியல பபுள்ஸ் ஒன்று கொடுங்கக்கா எவ்வளோக்கா சின்னது இல்லையா 50 ரூபாயா இந்தா என்னக்கா 50 ரூபான்றீங்க 50 ரூபா பில்லை போட்டான் ட்ரை பண்ண ஏன்டா அப்படி பண்ணுற அவ்வளோ வேகமா ஏய் வேகமாக போகுது வாவ் சூப்பர் 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 ஐயோ இன்னும் அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குப்பா அது தெரியுதா உங்களுக்கு இது இருக்கு பாருங்க எப்படி பண்ணுறதா எப்படி பண்ணணும் பண்ணு கற்றுக்கணும் அப்படியோ சூப்பரா 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 எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுமா எங்கே மேலே போகுது மேலேயே போகல மேலே போகுது ஏய் தோ ஆமாம் அது போதுங்க ஹாட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே காந்தி சிலை இருக்குல்ல அதை வந்து அழகாக ஹாட் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பர் பண்ணு ஏய் ஜாலியாக வெடிச்சிட்ருக்கான் 60 ரூபா சொன்னாங்க அது நாங்கள் 50 ரூபாய்க்கு கேட்டோம் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குது பண்ணு அம்மாட்ட கூட ஒரே வாட்டி பண்ணி பார்க்கட்டும் நல்லா இருக்குல்ல பெருசு பெருசாக இருக்கு எவ்வளோ பெருசுப்பா ஏய் கொடுத்துரு அவனை அழ வைக்காத கொடுத்துரு குட்டி எவ்வளோ அழகாக வருங்களேன் எவ்வளோ சூப்பராக பசங்க உடைக்கிறாங்க வந்து வாவ் ஒரு ஆங்கில இண்டியன் கேர்ள்ப்பா வாவ் சூப்பர் 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 ஜாலியாக இருக்குங்க உண்மையிலே வாவ் குழந்தைங்கள்னாலே அழகு தான் வருங்களேன் பிரதீஷ் நீங்களும் போய் உடைங்க எல்லா குட்டி ஐயோ 2 உடச்சிட்டான் 50 ரூபாய்க்கு எவ்வளோ ஆனந்தம் பார்த்தீங்களா 50 ரூபாயில் இருக்க சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது உங்களுக்கு அவங்க அம்மாவே எல்லாத்தையும் கேள்வி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோதான் அவனுக்கு பண்ணவே தெரில இருந்தாலும் சரி விடு விளையாட்டோம் பார்த்தீங்கன்னா ஆங்கில இண்டியன் பாப்பா ஜாலியாக வந்து இங்கே நம்ம கூட அந்த பேபி டேடியை கூப்பிட்டு போகுது இப்போ வாங்குறதுக்கு வருங்க டேடி வாங்க போகலாம் வாங்கி கொடுங்க எனக்கும் பபுள்ஸ்ன்னு சொல்லி ஜாலியாக இருந்துச்சா என்ஜாய் பண்ணிங்களா 50 ரூபாய்க்கு இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டேன் ஒர்த்து தானா ஓகே அப்போ வந்தீங்கன்னா நீங்களும் அந்த அக்கா கிட்ட வந்து வாங்கி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக 50 ரூபாய்க்கு காலையில் பாருங்க நல்லா ஜாலியாக உட்காந்து சரி ஓகே கிளம்பலான்னு நினைக்கிறேன் டைம் பாண்டியில் சுற்றுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு இடமும் காட்டுறோம் ஒவ்வொரு பிளாகும் பாருங்க ஜாலியா சரி கடல் கிட்ட போகலாமா சரி வாங்க ஏறுங்க
கமான். போங்க, ஏறுங்க, வாங்க போகலாம். கடல் கிட்ட போயிட்டு கடல் மாத்தா இந்த அவளையே ஏற்றுக்கோவா? பரவாயில்ல, எல்லாருக்கும் தரம்னா எல்லாரும் நான் எதிராக நினச்சிக்க வேண்டியதுதான். சுத்தமாக வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ காற்றடிக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஜாலியாக தாங்க இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெளியே வந்தால் தாங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே போகுது. அதே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன்னா மறுபடியும் எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா யோசனையும் வரும். அதுக்காக வீட்டுக்கு போகாமலும் இருக்க முடியாது. வாவ், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது அப்படியே எடுத்து போய் வச்சு குடியில் போடணும். ஏய், இது ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிறதுப்பா இது ஃபுல்லாகவே. ஆமாம் ஆமாம். வாவ், சூப்பர். நாங்கள் பீச் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இதே ரோட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்கு குடிலுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் சர்ச், இங்கே பாருங்கள், அது உள்ளே வைக்கிற எல்லாமே ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு குடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக இங்கே வந்து பாருங்கள். கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். செஞ்சு வச்சுருக்காங்க அழகாக. பாருங்கள், செஞ்சுட்ருக்காங்க ரெடிமேடாக உள்ள. இந்த ப்ரோ தான் செஞ்சுட்ருக்காரு. எவ்வளோ ப்ரோ? ப்ரோ எவ்வளோ இது? 750. பாருங்கள், எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்க சர்ச்சு. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாகவே சர்ச் ஆப்போசிட்டில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. செம்மையாக இருக்கு. குடிலுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோடு ஃபுல்லாகவே அதுதாங்க. ஆக்சுவலாக கிளம்பியாச்சு.